ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, சாமுண்டீஸ்வரிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ராஜாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவர் தான் ராஜா சேதுபதியோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் பயங்கரமாக கோவம் வந்து, இவனை எங்கே பார்த்தாலும் சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுமே சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபோட்டோவை அனுப்பி இவனை எங்கே பார்த்தாலும் சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களுமே வந்துட்டு நம்ம ராஜா அப்போ தான் ஊர்லேருந்து அப்படியே போகும்போது பார்த்துட்றாங்க. ஸோ ராஜா வந்து வில்லேஜ் மாதிரி வராது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயல் ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. அப்புறம் ராஜா சேதுபதி, அதாவது ராஜா சேதுபதியோட பையன் மாதிரி இருக்கான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் பார்த்துட்டு ராஜாவையும் பார்த்துட்டு இவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ ராஜா சேதுபதியோட பேரன் தானே அப்படின்னு கேட்டோன்னே, ராஜா வந்துட்டு ஆமாம் கார்த்தி அவரோட பேரனா, நம்மளும் பேரன் தானே, ஆமாம் நான் அவர் பேரன்தான் ஏன் எனக்கு மரியாதை தர போகிறீங்களோ, ஒரு வேளை கார்த்திக் கொடுக்க போகிற மரியாதையை நமக்கு தருவாங்கன்னு நினச்சிட்டு ராஜா முட்டாள்தனமாக ஆமாம் நான் ராஜா சேதுபதியோட பேரன்தான்னு சொல்லிடுறாரு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து ராஜாவை பிடிச்சி கட்டியும் வச்சிட்றாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நாங்கள் அந்த ராஜா சேதுபதியோட பேரனை கண்டுபிடிச்சிட்டோம், அவனை கட்டி வச்சுருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா வந்துட்டு என்னை அவுத்து விடுங்கய்யா, ஐயோ என்னை எதுக்கியா கட்டி வச்சுருக்கீங்க, அவுத்து விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கத்திட்டு, நான் அவர் பேரை இல்லை என்னை அவுத்து விடுங்கய்யா, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் வந்தோடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக். என்னது ராஜா சேதுபதியை பேரன் கண்டுபிடிச்சிட்டிங்களா, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி, எப்படி வாய்ப்பு இல்லை நீ சொல்கிற, இல்லை அது வந்துட்டு கண்டுபிடிச்சி கட்டி வச்சுருக்காங்களாம், நீ தானே அந்த ஃபோட்டோவை அனுப்புன, அந்த ஃபோட்டோவில் இருக்கணும்னு தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க. சே நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, அவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் அம்மா கொன்னுற போகிறாங்க, அந்த பாவம் ஒன்று சும்மா விடாதுன்னு சொன்னோன்னா, ஐயோ நம்ம ராஜாவோட ஃபோட்டோவை அனுப்புனவே, அப்போ அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறது ராஜாவை தானா, ஐயோ ராஜா உண்மையை மட்டும் சொன்னால் மொத்த கதையும் கொள்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்தி சாமுண்டீஸ்வரி அப்புறம் குடும்பத்தில் இருக்க மொத்த பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா ராஜாவை கட்டி வச்சுருக்காங்க. ஐயோ என்னைய காப்பாற்று மாப்பிள்ளை அப்படின்னு வாய் எடுக்கிறது வந்துடுவார் நம்ம ராஜா. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமேட்டு கார்த்தி சாமர்த்தியமாக சாமுண்டீஸ்வரிட்ட பேசி எப்படியாச்சும் ராஜாவை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருப்பார். ஆனால் கார்த்தி சொல்கிறத எதையுமே கேட்காம அந்த கன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே முதல்ல சாமுண்டீஸ்வரியோடைய பொண்ணு வந்துட்டு துப்பாக்கியோடு வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பிள்ளைக்கு நம்ம மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.